உங்களுக்கு என்ன தேவை அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்று வருந்தி கேட்டு எலிசா தீர்க்கதரிசியை அந்த வீட்டுக்கு அழைத்து அவரை கனப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்போ இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கல்யாணமாகி. அவருடைய கணவரோ வயதானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ எலிசா கேட்கிறார், வேலைக்காரனை பார்த்து கேட்கிறார். அந்த அம்மா கிட்ட டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசல சரியா. அவர் வேலைக்காரனை கூப்பிட்டு, நான் ஏதாகிலும் அவளுக்கு செய்யணுமா கேட்டு சொல். அப்போ அவர் சொல்றாரு, இல்லை இல்லை, அந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை. ராஜா கிட்ட எதனா கேட்கணும்னாலும் நான் கேட்டு இவளுக்கு என்ன வேணும்னாலும் நான் வந்து வாங்கி கொடுக்கிறேன். இவன் நல்ல வசதி, இவளுக்கு ஒரு குறையுமே இல்லை, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ தீர்க்க தரிசனம் வருகிறது. உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துல ஒரு பிள்ளை இருக்கும், ஆண் பிள்ளை, நீ அணைத்து கொண்டிருப்பான். சரி, எல்லாம் பிளெஸ்ஸிங்லாம் வந்ததுங்க. இப்போ இந்த குழந்தையும் மரிக்க போகிற சூழ்நிலை வந்துடுச்சு. ஆண்டவர் நியாயம் செய்வாரா, நீதி செய்வாரா? நான் ஊழியக்காரருக்கு இந்த கையில தானே நான் போஷித்தேன், நான் இந்த கையில தானே அவருக்கு எல்லா பணிவிடைகளை செய்தேன். ஆண்டவரே, உம்மை கனப்படுத்தி இருக்கிறேன், உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். எனக்கு என் பிள்ளை இப்போ தலை நோகிறது என்று அங்க வயல்வெளியிலிருந்து தூக்கிட்டு வந்தாச்சு. கொஞ்ச நேரத்தில் மரித்து போயிட்டான் அந்த பையன். ஓடி வருகிறா, தீர்க்கதரிசியை பார்க்க ஓடி வருகிறா. எனக்கு அபத்தம் ஏதோ நீங்க பண்ணிடாதீங்க. நான் கேட்டேனா, இவ்வளோ வருஷம் கழித்து குழந்தை ஆசையை நான் மறந்து போய் கிடந்தேன். இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து இந்த குழந்தை மரித்து போயிருக்கு பாருங்க. ஆண்டவரிடத்துல சமூகத்துல எனக்கு ஒரு நீதி கிடைக்குமா என்று தீர்க்கதரிசியை தேடி அந்த மலை பிரதேசத்துல ஓடி வருகிறார் ஒரு பெண். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு நீதி செய்கிற வேளை வந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்காக கொடுத்த கரங்கள், ஆண்டவருக்காக ஊழியத்தை தாங்கின கரங்கள், ஊழியக்காரர்களை வீட்டில் அழைத்து போஷித்த எத்தனையோ உள்ளங்கள். தேவ ஜனமே, சோர்ந்து போகாதீங்க. சிலரெல்லாம் சொல்லுவாங்க, நான் ஊழியக்காரங்களுக்கு செஞ்சே நான் இப்படி ஆயிட்டேன். கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார், உங்களை ஒரு நாளும் மறந்துட மாட்டார். சரி, ஊழியக்காரன் வந்தார், அந்த பிள்ளையை பிழைக்க வச்சுட்டாருப்பா.